எல்லாருக்கும் வணக்கங்க. 2-3 நாளாவே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஏ பேர் பற்றி சொல்லுங்கக்கா, ஏ பேர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமும் அது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏ பேர் பற்றி நான் பேசுறதே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு சோகத்தை வந்து மறக்கத்தான் செய்யணும், அதை ஞாபகப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால் நான் வந்து அதை எனக்கு வந்து சோகமாக நியூஸ் மாரி தான் நான் நினச்சின்னு நான் அது முக்கால்வாசி பேசுறது இல்லைங்க. ஏன்னா அதை பற்றி பேச பேச நம்மளுக்கு அதே ஞாபகமாகுது இல்லை. ஆனால் நம்ம அடிப்பட்டதெல்லாம் மறக்க முடியாதுல்ல. அதுமாரி தான் தீனா சுட்ட பின் உள்ளாரம் மாறாது, நாவினா சுட்ட வடுன்ற மாரி அது நம்ம அடிப்பட்டுட்டோமா, அதனால் அதை பற்றி மறக்கவே முடியல. அதனால சரி அதை பற்றி பேச பேசணும் ஞாபகம் வர சொல்லிட்டுதாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேங்க. இப்போது மறுபடியும் வந்து பொருள் வந்து கொடுக்க வந்து நம்ம கார்டு கட்டிருக்கலாம். அந்த கார்டுக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுத்த காசுக்கு வந்து பொருள் கொடுக்கலிங்க. இப்போவும் எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க, 50,000 கொடுத்தா அப்போது வந்து நம்ம கையில் இருக்கிற காசு வந்து 50,000 கொடுக்கணுமாங்க. 50,000 கொடுத்தா 15 கிராம் கொடுத்துன்னு சொன்னாங்க ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து விலைவாசி ஏறுதில்ல தங்கம், அதனால் வந்து 50,000க்கு வந்து 14 கிராம். இப்போ நீங்கள் வந்து 5,000 ரூபாய் கார்டு 5,000த்துக்கு கால் சவரத்தை கட்டிருப்பீங்களா, அது வந்து 1 கிராம் தாங்க தருவாங்க. இப்போது கால் சவரம் கிடையாதுங்க. அரை சவரம் கட்டினவங்களுக்கு கால் சவரம் நகையும், 1 சவரத்து கட்டினவங்களுக்கு வந்து ஒரு சவரத்து கட்ட சொல்ல வந்து அவங்க 3 கிராம் தானே, அரை சவரம்னு கிடையாதான். ஏன்னா 1 சவரம் கட்ட சொல்ல ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களுக்கு 1 கிராம் கொடுத்துட்டாங்களாம். அதனால் இப்போ வந்து 3 கிராம் தான் கொடுப்பாங்களாம், 4 கிராம் கிடையாதாங்க. எல்லா ரூல்ஸ் எல்லாம் அப்படி தான் மாற்றிட்டாங்க. அப்போதுலேருந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் முக்கால்வாசி பேருக்கு. இப்போது அதுவே கால் சவரத்தை கட்டினீங்கன்னா கால் சவரம் கொடுக்க மாட்டாங்க, 1 கிராம் நகை தானேங்க. அந்த 1 கிராம் கூட அந்த நம்ம காசு கட்டணும். ஜனங்கிட்ட மறுபடியும் ஒருத்தர் வாங்கி கட்டுறாங்க, இல்லை அவங்க கையில் இருக்கிற காசு எதுவும் கட்டிட்டு வெயிட் பண்ணி நகை வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து 15 நாள் நகை கொடுத்தாங்க. 50,000 கொடுத்தா ஏன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் போடுவாங்கல்ல அந்த குரூப்பில், 15 நாள் திருப்பி 15 நாளில் வந்து 50,000த்துக்கு வந்து 15 கிராம் நகை 15 கார்டு நம்ம கொடுத்துடணும். வந்து அவங்க 40 நாள் துட்டு திருப்பி தர மாரி அப்போ வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடிலாம். இப்போ வந்து எப்படி தெரியுமா மாற்றிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 2 மாதமாக காசு கட்டுறாங்க. எப்படி தெரியுமா கட்ட சொல்கிறாங்க, 50,000 கட்டினா 14 கிராம் தான் தருவாங்க. அந்த 50,000 வந்து நம்ம திருப்பி தர மாட்டாங்க. ஒரு 6 மாதமாக திருப்பி கொடுக்கல காசு. அது முன்னாடி திருப்பி கொடுக்கலையா, ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் கொடுத்தாங்க திருப்பி காசு. அந்த 50,000த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 7 கார்டோ 8 கார்டோ கொடுத்துட்றாங்க. 7.5 கார்டுன்றாங்க, 7 கார்டுன்றாங்க, 8 கார்டுன்றாங்க. ஒரு ஊரில் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது டீட்டெயிலாக. நம்மளுக்கு வந்து அந்த 50,000த்துக்கு ஏற்ற கார்டு கொடுத்துட்றாங்கங்க. அந்த கார்டு வச்சு மறுபடியும் நம்ம காசு கட்டி மறுபடியும் துட்டு கொடுத்து மறுபடியும் பொருள் வாங்கணுமாங்க. இப்போ அதுமாதிரி தான் போய் நிற்குது. நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா சொல்லிட்டேன். 1 லட்ச ரூபாய் கட்டினீங்கன்னா 28 கிராமு. அதுமாதிரி நீங்களே கணக்கு போட்டிங்க. 2 லட்சம் கட்டினா 56 கிராமு. அதுமாதிரி கணக்கு போட்டுங்க. அதேமாதிரி மளிகை சாமான் ஃபண்டுக்கு வந்து 3,000 ரூபாய் ஒன் பென் ஓடிபி கார்டு சொல்லுவாங்களாங்க. ஒரே டைமில் கட்டின ஓடிபி சொல்கிறாங்க பாருங்க. அந்த 3,000 ரூபாய் கட்டினவங்க சப்போஸ் பாதி பொருள் வாங்கிட்டாங்கன்னா அவங்க சரியாக போச்சாங்க. அதான் சித்திரை மாதம் சொன்னாங்க பார்த்தியா, சித்திரை மாதம் பாதி பொருள் கொடுத்தாங்க. 5 கிலோ சர்க்கரை பருப்பு கொஞ்சம் கொடுத்தாங்க பொழுது. அது வந்து வாங்கிட்டவங்களுக்கு சரியாக போச்சாங்க. மளிகை சாமானுக்கு சரியாக போச்சான். அது வாங்காதவங்களுக்கு 1/2 கிராமா. அந்த 1/2 கிராமுக்கும் எப்படி தான் நம்ம காசு கட்டணுமா. அதேமாரி 50,000 கட்டணுமா. 50,000 1 லட்சம் உங்களுக்கு எவ்வளோ கார்டு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டினங்க காசு கட்டி இப்போ வந்து 45 நாள் எத்தினாலாம் 45 நாள் சொல்லிட்டு குரூப்லேயே போடுறாங்க. 45 நாள் போத்தா காசு வரும். எங்களோட ஃபோன் பண்ணினே தாங்கிறாங்க. 45 நாள் பொறுத்து நாங்கள் இப்போ போய் எங்கன்னா கடை வாங்கி 50,000 கட்டிட்டா அது 45 நாளோ 50 நாளோ ஆகும், 60 நாளோட ஆகும். அப்போ தான் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கொடுத்த காசை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம். அது வந்து சொன்ன பிறகு அதுக்கு கார்டை கொடுப்பாங்களாம். அந்த கார்டுக்கு மறுபடியும் துட்டு சேர்த்து கார்டு அந்த காசுக்கு வாங்கணுமா. அதுமாரி தான் அந்த குரூப்பில் வந்து போட்டுக்கிறாங்க. ஒரு ஊரில் எப்படி இருக்குது, ஒரு பக்கம் எப்படின்னு தெரியல. என்னோட கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பொருளில் நீங்களாம் வாங்கிட்டீங்களா, எங்கள் ஊரில் பக்கம்லாம் கேட்குறாங்கம்மா, ஊரில் கொடுத்துட்டாங்களே எப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணி கேட்டாங்க. பொருளெலாம் வந்து இதுமாரி தான் கொடுத்துனுக்குறாங்க ஜனங்கிட்ட. ஒரு ஊரில் வந்து ஜனங்க வந்து ஒத்து வச்சு துட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை அவங்க கை காசு கொஞ்சம் பணக்காராக இருப்பாங்க, அவங்க கிட்ட பணம் நிறைய இருக்கும், அவங்க சொந்த காசு வச்சு வாங்கிடுறாங்க. இல்லை நகை நட்டு வச்சு கடன் பட்டு தான் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த மேனேஜருக்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லா ஊர்லேயும் ஒரு மேனேஜருங்களை வந்து போட்டிருப்பாங்களா, 2-3 மேனேஜருங்களை. அவங்கக்கிட்ட கட்டி தான் அதுமாரி வாங்குறாங்க. வெயிட் பண்ணி ஜனங்க இது இப்போது வந்து நேற்று வந்து என்ன புதுசாக வந்து 2 நாள் முன்னாடி என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னா, அந்த
குரூப்லேயே வந்து அதான் அவங்க குரூப்பில் இருக்கிறாங்க. இப்போ செய்யார் குரூப்பு, மாம்பாக்கம் குரூப்பு, ஆரணி குரூப்பு, வேலூர் குரூப்பு, அதுமாரி ஒரு 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 ஏரியாவில் ஒரு ஒரு கம்பெனிங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அது எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்துட்ருப்பீங்க, கட்டணங்க எல்லாமே சேர்ந்துட்ருப்பீங்க. அதில் வந்து இப்போது புதுசாக ஒரு லிங்க் அனுப்புகிறாங்களாம். அந்த லிங்க்கில் வந்து எப்படி தெரியுமா, 1,00,000 ரூபாயிலேருந்து 5,00,000 ரூபாய் வரைக்கும் கட்டணங்களுக்கு அந்த ஒரு லிங்க்கு சேர்ந்துக்கணுமா. 10,00,000 ரூபாயிலேருந்து 50,00,000 வரைக்கும் ஒரு லிங்க்கு, 5,00,000லேருந்து 10,00,000 ஒரு லிங்க்கு அப்படின்னு ஒரு 4-5 லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கில் சேர்ந்து சீக்கிரம் நீங்கள் காசு கட்டி வாங்க தான் சொல்கிறாங்க. யாருக்கும் வந்து நம்ம கட்டின காசுக்கு நம்மக்கிட்ட பொருள் கொடுக்கல, அது மட்டும் நிச்சயம். ஏன்னா அதான் நடக்குது இப்போது. நம்ம வந்து இப்போது நான் 3,000 ரூபாய் கட்டினேன்னா 2 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த 3,000 ரூபாய்க்கு அந்த பொருள் எனக்கு தரலை, இன்னமும் தரலை. டோக்கன் வாங்கி வச்சது அப்படியே வச்சுருக்கிறோம். ப்ராமிஸாக சொல்கிறேங்க. நாங்கள் வீடியோ வாங்கியிருந்தார் 1.5 வருஷம் ஆகிட்டு நினைக்கிறேன். போன தீபாவளியில் அதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அந்த டோக்கன் போட்டு கொடுத்தாங்கல்ல, மல்லி சாமானும் தரலை, நான் பொருளும் கொடுக்கல. அந்த கார்டுகளும் அவங்க வாங்கிட்டாங்க, டோக்கன் போட்டு கொடுத்தாங்க மல்லி சாமான் தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அதிர்ஷ்டம் நாங்கள் மல்லி சாமானே வாங்கலை. அந்த டோக்கன் இன்னும் அப்படியே வச்சு கிடக்குறோம் நாங்கள். இதாங்க விஷயம், இப்போதைக்கு இதாங்க ஓடுது. அதுக்கப்புறம் சீட்டு காட்டினலாம் 50,000 ரூபாய், அந்த சீட்டு காசும் அப்படியே போயிடுச்சுங்க. அதை பற்றியே பேசுறது இல்லைங்க, சீட்டு பற்றியே பேசுறது இல்லை. யார் கேட்டால் எப்படி கேட்கறதுலே எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள்லாம் ரொம்ப நாள் ஏஜென்ட் இல்லைங்க. நாங்கள் எத்திரியோடு சொல்லியிருப்பாங்க, புது ஏஜென்ட்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த டைம்லேயே இதுமாரி ஆயிடுச்சா. நாங்கள் 1 ரூபா கூட அனுபவிக்கலைங்க. இதெல்லாம் நாங்கள் நஷ்டம் தான் அடைச்சிக்கிறோமே கண்டி, உண்மையிலே சொல்கிறேங்க. நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே பயன்பெறவே இல்லை. நீங்கள் ஏதோ டவுட்டு கேட்கறதுனால எனக்கு சின்ன விஷயம், ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கட்டிக்கிறதுனால சேர்ந்துக்கிறோம். எதனா நம்மளுக்கு எதனா கிடைக்குமான்னு அதை பார்த்து கிடக்குறோம். இப்போலாம் வாட்ஸ்அப் கூட யாருமே சரியாக பேசுறது இல்லைங்க. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இப்போலாம் பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கல்ல, அது லாக் போட்டு வச்சுறாங்க. அந்த அட்மிட் மட்டும் தான் பேசணுமா, இல்லை எப்போனா முன்னாடி ஒரு குரூப் மட்டும் இருக்கும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் ரொம்ப பேர் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்கல்ல, அதுலாம் வெளியே வந்துட்டேங்க. எங்கள் ஃபோன் ஹேங் ஆகுது. நாங்கள் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கல, அதில் போகிற வீடியோவோ மாற்றி பேசி கிடக்கிற வீடியோவெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணேன், நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா குரூப்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். நம்ம கட்டிக்கிற பிரான்ச்சில் மட்டும் இருந்து அந்த பொருள் வாங்குறதுக்காக இருந்தால் போதும் சொல்லிட்டு நாங்கள் மேக்ஸிமம் ஒரு குரூப்பு இல்லை 2 அவ்வளோதாங்க வச்சுருக்கோம். இதெல்லாம் வெளியே வந்துட்டோம். வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம தேவையில்லை, அது பார்த்தா மட்டும் நான் வரப்போகுதுங்க. அவங்க பேசுறது பார்க்க நம்மளுக்கு இன்னும் வீட்டில் இருக்கிற திட்டு தான் வியூ. நம்ம தானே லேடிஸ் தானே எப்போயுமே. உண்மையிலே சொல்கிறாங்க, முக்கால்வாசி லேடிஸ் தாங்க இதில் பாவம். ஏன்னா லேடிஸு தான் எல்லாருமே ஆரம்பிச்சிது. எனக்கு தெரிஞ்ச வகையில் முக்கால்வாசி லேடிஸ் தான் இருப்பாங்க. ஜென்ஸுங்க வந்து ஒரு சிலர் தான், அவங்க பாட்டு வேலைக்கு போயிடுவாங்களா. நம்மளுமே லேடிஸுங்க வீட்டுக்கு லேடிஸ் என்ன பண்ண தெரியுமா, அது நம்ம 3,000 ரூபா பண்டு சீட்டு கட்டினாலோ, ஒரு 4 பேர் 10 பேர் பிடிச்சி விட்டாலும் நம்மளுக்கு எதனா ஒரு 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 வருஷத்துக்கு தேவையான மளிகை சாமான் வரும். அதை வச்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு எதாவது தேவையானதாலும் வாங்கிக்கலான்றதான் எல்லாருமே கட்டணும். நானும் அதுதாங்க கட்டினேன். இன்னும் 5 சீட்டு கட்டினா ஒரு சீட்டு ஃப்ரீன்னு சொல்கிறாங்கன்னு கட்டினேங்க. உண்மையிலே 5 ஒன்று ஆசைப்பட்டதுனால அந்த 5 ஒன்றில் கூட இப்போ கிடையாதாங்க, அதுவும் சொல்லிட்டாங்க. அது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுங்க. 30 சீட்டுக்கோ 25 சீட்டுன்னு சொன்னாங்க. 25 30 அந்த சீட்டு தான் ஒன்றா. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே கிடையாதுங்க, அதெல்லாம் வாங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு ஏபிஆர் ஓனர். இது மாதிரி 5 ஒன்றுலாம் கிடையாது, யாருக்கும் ஃப்ரீ கிடையாது, யாரும் கேட்கக்கூடாது. 15 சீட்டு 15 30 25 அதுக்கு மேலே கட்டினவங்களுக்கு மட்டும் தாங்க. நம்மளாம் எங்கே அவ்வளோலாம் நம்மளுக்கு அங்கே தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடையாது. சொல்லுவாங்க, திருட போனாலும் திசை வேணும், அல்ல போனாலும் அதிர்ஷ்டம் வேணுன்றவங்க. சாப்பாட்டுக்கு முன்னே சண்டைக்கு பின்னுவாங்க. நம்மளுக்கு வந்து எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு நெயல் வந்து நம்ம கூடவே தான் வரும். அது நம்மளுக்கு பின்தொடர்ந்து வந்துனே இருக்கும். அதேமாரி நம்ம போய் காலை வச்சோம், நம்ம நேரமும் அவங்க நேரமும் ஆகிட்டு தெரியல, நம்ம நஷ்டப்பட்டுட்டோம். சீட்டு காசும் போயிடுச்சு, பண்டு சீட்டு கட்டுறதும் காசும் போயிடுச்சு, எல்லாம் போயிட்டு சிரிக்கிறது அழிவு தர தெரியலைங்க. இப்போ நான் முக்கால்வாசி அந்த டாப்பிக்கே விட்டுட்டேங்க. அது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் நானும் பேசி ஒரு வாட்டி சண்டை வந்துடும். எங்கள் மாமியார் எல்லாம் திட்டம், நீ தானே ஆரம்பித்தேன். நான் இன்னும் அதே பேசினே இருந்தால் வீடியோவில் இன்னும் 2 நாள் திட்டு தானேங்க வாங்கணும். அதனால தாங்க நான் பேசுறதில்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து கோலம் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, சமையல் வீடியோ, சின்ன காமெடி வீடியோலாம் போடுறேன். பேசலாம் சொல்லிட்டு பாருங்கள். அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவு நிறைய கொடுங்க. நீங்கள் முக்கால்வாசி நீங்கள் எல்லாமே எனக்கு வந்து சொந்தங்கள் மாரி ஆகிட்டீங்க. ஏபிஆர் பற்றி பேச ஆரம்பிச்சுருந்தாங்க, நிறைய உறவுகள் கிடச்சிக்கிறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏபி நியூஸ் சொல்ல போய் தான்
நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி கூட ஒரு அம்மா பஸ்ஸில் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாம்பாக்குமா அந்த ஊர்லேருந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசுனாங்க பஸ்ஸில். நான் எங்கள் ஊர் சைட்லேருந்து போகிற பஸ்ஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு அளவுக்கு நீ வாங்கிட்டீங்களா பொருள், நான் வாங்கலை நீ வாங்கலை அப்படி இப்படி மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் பேசுனாங்க, கேட்டாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பண்ணுறது எல்லா வீட்லேயுமே கஷ்டம் தாங்க அப்படின்னா. அவங்கெல்லாம் வந்து திரும்பியும் ஒரு 5-6 வருஷமாக கட்டுறாங்க பொழுது, நம்மளாம் புதுசு. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு நம்ம வந்து அவங்களெல்லாம் ஒரு ரூபா கூட நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. நஷ்டம் தான் அடைஞ்சிக்கிறோம். நம்ம கை வச்சதாங்க கஞ்சி. நீ போய் மாடு மேய்க்கிறேன்னா பால் கறந்து ஊற்றுறேன்னா அந்த காசு எனக்கு சொந்தங்க. ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறேன்னா அந்த ப்ளவுஸுடைய 80 ரூபா கூலி நிஜம். அதுதான் நம்மளுக்கு உண்மையான காசு, உண்மையான உழைப்பு சம்பாதிக்கிறதாங்க நிலைக்கும். எப்போ நான் எத்தனை பார்த்துட்டேங்க, ஒரு இடத்துல கூட சீட்டு துட்டு எக்ஸ்ட்ரா போட்டால் டபுளாக வரும். நாங்கள் வரவே இல்லை. சரி, வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.